விசுவாவசு வருடம் கன்னிராசிக்கு எப்படின்னு பார்க்கலாம். அதாவது இவங்களுக்கு எப்போதுமே அதிபுத்திசாலிங்க இவங்க. வருஷ ஆரம்பத்திலே புதன், சுக்கிரன், சனி, ராகு, சூரியன் எல்லாம் சேர்க்கை 7ஆம் இடத்துல. புதன் நீச்சம் பெற்றாலும் 7ஆம் இடமான இடத்துல திக்பலம் பெறுது. சுக்கிரன் வாக்காதிபதி 9க்குரிய சுக்கிரன் திக்பலம் பெறார் வக்ரமானாலும். சூரியன் விரையாதிபதி 7க்கு போகிறார். சனி பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறார், இறங்கி வர்ற டைமில் அங்கே இருக்கிறார். இந்த அமைப்பு இது ரொம்ப சிறப்பு தான். எப்போதுமே புத்திசாலித்தனத்தை மட்டுமே வச்சு வாழக்கூடியவங்க யாருன்னா கன்னி. கையில் காசே தேவையில்லை அவங்களுக்கு. காலையில் சும்மா அப்படி வாக்கிங் போனாங்கன்னா வரும்போது ஒரு 1000 வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் பேசியே சம்பாதிப்பாங்க. நல்ல புரோக்கர்ஸு, நல்ல ஜோதிடர்கள், நல்ல விவேகிகள் அவங்க ஆக்சுவலாக. வக்கீல்கள்லாம் நிறைய பேர் கன்னிராசியில் பிறந்திருப்பாங்க. வாக்குத்தொழில் செய்கிறவங்க பூரா அவங்க தான். டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு அவங்களாம் அவங்க தான். 5 விசாவில் வெளில போனாலும் கையில் காசோடு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க. இந்த வருஷம் பாருங்கள் 7ல் சனி இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை தான். 7 சனி இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை தான். அதனால் வீட்டு விவகாரங்களை யார்கிட்டையும் சொல்லாமல் கொஞ்சம் அடக்கமாக இருந்துக்கிட்டு, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது சிறப்பு. அந்த வகையில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும். மற்றபடி குரு 10ஆம் இடத்துக்கு வந்தாலும் சிறப்பாக இருக்கார். எப்போதுமே உபயராசிகளுக்கு குரு 10ஆம் இடத்துக்கு வர ஒன்றும் தொந்தரவு பண்ணாது. என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். குரு பெயர்ச்சி உபயராசிகள் தொந்தரவு பண்ணாது. அதாவது தனுசு, மீனம், மிதுனம், கன்னி இவங்களை குரு 10ஆம் இடத்துக்கு வந்தால் தொந்தரவு பண்ணாது. குரு 10ல் வந்தால் பதவிக்கு ஆளுங்கெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது இவங்களுக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா அந்தந்த ராசிக்கு பகையாக இருப்பாரே ஒழிய 10ஆம் இடத்துக்கு வந்தால் அதெல்லாம் கெடுக்க மாட்டார். தொழிலில் கெடுக்க மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார், நல்லா தான் இருக்கும். ஆக 6ஆம் இடத்து ராகு வெகு சிறப்பாக இருக்குது உங்களுக்கு. நினச்சதெல்லாம் வெற்றி, எதிர்பாராத வெற்றி. நான் நினச்சிட்டு இருந்தேன் செய்யலான்னு, ஆனால் இந்தளவுக்கு செய்வேன்னு தெரில அப்படிம்பாங்க. உதாரணம் ஒரு சிம்பிளாக ஒரு வீடு கட்டலான்னு நினச்சிருப்பாங்க. வீடு பாருங்கள் கிராண்டாக வாச்சுக்கும். கொஞ்சம் கடன் ஆனாலும் ஏன்னா 6ல் வர ராகு கடனை கொடுத்தாலும் நல்ல பிரம்மாண்டம். 6னா பிரம்மாண்டம். அது கேதுன்னா சுருக்கும், ராகுனா பெருக்கும். ராகு எப்போதுமே பெரிய ஏதாவது உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளங்கிற விஷயம் ராகுக்கு தான் பொருந்தும். ஆக ஒரு விஷயத்தை திட்டம் போட்டோ திட்டம் போடாமையோ பட்டுன்னு டைம் செஞ்சு முடிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி இருக்குது. பசங்க விஷயத்தில், குழந்தைங்க விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா 5க்குரிய வேலுக்கு வர்றார். அதுக்கு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நல்லா பார்த்துக்கணும். குழந்தைகளை நல்லா கவனிச்சுக்கணும். வேலைக்கு போகிற ஆண்களோ பெண்களோ வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள கொஞ்சம் கவனிச்சுக்கணும். தொழில் நல்லா இருக்குது, வருமானம் சிறப்பாக இருக்குது, வீடு வாசல் அமையுது, சொத்து சுகம் வாங்குகிறாங்க, எல்லாமே அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி நகை நட்டெல்லாம் இந்த வருஷம் நல்லா பழிக்கும். அவங்களுக்கு எல்லாம் வாங்கிக்குவாங்க. காரு வாங்கிக்குவாங்க கார் இல்லாதவங்க. வீடு சிம்பிளாக இருக்க வீடு நல்லா பெருசாக தட்டி கொட்டி பெருசாக கட்டிடுவாங்க. நல்லா சிறப்பாக இருக்குது. இவங்களுக்கு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு. அவங்களுக்கு எது இஷ்ட தெய்வமோ அதை ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபடுறது சிறப்பு. குலதெய்வ வழிபாடு புதன் அல்லது சனி பண்ணுறது சிறப்பு. அதே நேரத்தில் சித்தர்கள் வழிபாடு ரொம்ப சிறப்பு தரும். உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு குரு வரனாலையும் ராகு கேது 6 பணியில் இருக்கிறனாலையும் சமாதி வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 75% நல்லா மார்க் கொடுக்கலாம். நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள்.